ஹலோ ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஜிப்லெஸ் ஃபீடிங் மேக்ஸி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸி வந்து ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரேட் வந்து 399, 349 அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வெரைட்டியாக போயிட்டுருக்கு. இப்போ எங்கிட்ட இருக்க ரேஷன் கிளாத் வச்சு அதை எப்படி மேக் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து எப்படி கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா தைச்சி போட்டு பாருங்கள். இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைமாக இந்த மேக்ஸி டைப் வந்து தைக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் வந்து போட்டுக்கலாம். அது வந்து எப்படி வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன் டைப் மாதிரி தான் வரும். மேலே வந்து ப்ளவுஸ் பார்ட் இருக்குல்ல, பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, அதுக்கப்புறம் கீழே டாப்பில் வர அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கிற இடம், இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இதில் எப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு லேயரில் துணி வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து ஜிப்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இருப்பாங்க என்னை போல். இல்லைன்னா ஜிப்பு யூஸ் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஜிப்பு வந்து ஒர்க் ஆகாமல் நின்றோம். அதை பின் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜிப்போட குவாலிட்டியை பொறுத்து அது யூஸ் ஆகுறது, ரொம்ப நாள் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே இப்போது ரொம்ப எப்படி சொல்கிறது ஆர்வமாக இருக்காங்க மக்கள். அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எனக்கு உண்மையாகவே ஜிப்பு யூஸ் பண்ண பிடிக்காது. அதனால தான் சரி தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். மேலே ப்ளவுஸுக்கும் கைக்கும் சேர்த்து 1 மீட்டர், கீழே அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 1 மீட்ரு, அது போக இன்னருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 1/2 மீட்ரு தேவைப்படும். மொத்தம் 3.5 மீட்ரு துணி வந்து இந்த கிளாத்துக்கு வந்து தைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து கீழே வர அந்த பாட்டம் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் ஒரே கட்டிங் போட்டு வச்சுட்டேன். இப்போ வரைகிற கட்டிங் இருக்குல்ல பேப்பரில், இது வந்து ஃப்ரண்ட்டோட உள்ள ஒரு லேயராக வரும். அது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் ஆம்ஹோல் சைடு, ஷோல்ட்ரு, ஃப்ரண்ட் நெக் எல்லாமே அவுட்லைனில் வரைஞ்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டு நெக்குக்கு முன்னாடி வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா துணி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வி மாதிரி போடணும். ஷோல்டரோட சைஸ் வந்து மாறும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே சைஸாக இருக்கும். உள்ளே இருக்க லேயருக்கு சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து குறையும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து வெளியே தெரியாது. இதுக்கப்புறம் சென்டரை கரெக்டாக வச்சுட்டு நம்மளுக்கு ரெடியாக அளவு இருக்கும்ல, அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டான அளவு அங்கே வச்சு பார்க்கணும். இது வந்து உள் லேயரு, இது வந்து ஃப்ரண்ட்டோட வெளி லேயர். இப்படி 2 லேயராக வச்சு தைக்கணும். கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது இந்த மாதிரி வரும். பாட்டம் சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு லேயர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். கட்டிங் மட்டும் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபோல்டிங் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி எடுத்திருக்கேன். 1 மீட்ரு கிளாத்து, இது ஃபுல்லாகவே 1 மீட்ரு கிளாத்து, 2 ஃபோல்டு. கீழே வந்து கரெக்டாக லைன் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ச் டேப்பில் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். 14. எப்போவுமே 15 எடுப்பேன். இந்த வாட்டி வெளியே வர லேயர் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து ப்ளஸ்ஸாக வருது. அதனால் உள்ளே இருக்க லேயர் வந்து 14 தான், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இந்த 14ல் மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து வெட்ட வேண்டியது பேக்கு. இப்போது மார்க் பண்ண ஒரு ஃபோல்டு மட்டும் எடுத்து வெளியே போட்டுக்கிறேன். அடியில் எந்த துணியுமே இல்லை, ஒரே ஃபோல்டு தான் இருக்குது. அது என்ன பார்த்த மாதிரி இருக்குது. நெக்கு வித்து 2.2, என்னோடய சைஸ் அதே தான், 36 தான். அதுக்கு 36 வகுத்தல் 16 2.2 கிடைக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக 7 இன்ச் வந்து ஷோல்டருக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்துலேருந்தே ஃபுல் ஷோல்டர் அளவு யூஸ் பண்ணால் தான் இந்த மேக்ஸி வந்து கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்குது. அதனால் மொத்தமாக நெக்கு வித்து ஷோல்டர் எல்லாம் சேர்த்து 7 இன்ச்சு. ஃப்ரண்ட்டோட நெக்கும் பேக்கோட நெக்கும் சேர்த்து 6 இன்ச்சு தான், ரெண்டுமே ஒரே அளவு தான். கீழே வந்து 2.5 வச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல நெக்கு வரைகிறதுக்காக. இந்த 6, 7 நெக்கோட ஹைட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா, அதை விட 8, 8.5, 9 அப்படின்னு இறங்கும்போது நெக்கு வித்து வந்து மாறுபடும். நெக்கோட ஹைட்டை பொறுத்து தான் நெக்கு வித்து வந்து நம்ம கரெக்டாக வைக்க முடியும். ஆம்ஹோலோட இறக்கம் வந்து 6.5 வச்சுருக்கேன். மொத்தமாக எவ்வளோ இருக்குது, மேலே ஷோல்டரோட அளவும் கீழே அந்த ஆம்ஹோலோட அளவும் ஒரே நேராக வருதான்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேலே 7 வச்சா கீழே 7 வச்சு அந்த ஆம்ஹோலோட இறக்கத்தை மார்க் பண்ணிடணும். அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். எதுக்கு இங்கே 1.5 வைக்கிறேன்னா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்காட்டிக்கு கையை முன்னாடி இழுத்தா ஆம்ஹோல் வந்து பேக் சைடில் வந்து டைட் ஆகக்கூடாது. அதனால் இந்த ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரீ சைஸ் தான். இப்போது பாடியோட சுற்றளவு மொத்தம் 12 வச்சுருக்கேன். 11 ரெடி அளவு, 1 இன்ச் வந்து தைக்கிறதுக்கு. கீழே அதே மாதிரி தான் 12 வச்சுருக்கேன். டாட்டெல்லாம் பிடிப்போம், அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக வந்துடும். இப்போது சைடில் வந்து கோடு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சைடில் இடுப்பு பக்கத்தில் வர இடத்துல 1 இன்ச் போல் மார்க் பண்ணி இந்த இடத்துல நான் போடுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். சைடில் வந்து இறக்கம் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ தான். இது வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி, ஃப்ரண்ட் நெக்குக்கு முன்னாடி ஒரு 0.3 அளவு மார்க் பண்ணுற தையலுக்காக. இந்த பேக் பார்ட் அளவு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட்டோட வெளி லேயர், உள் லேயருக்கும் இதுதான் அளவு. பேஸே வந்து நம்ம பேக் பார்ட்டு தான். துணி வந்து எனக்கு லைனிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, 3 மீட்டர் எடுத்திருந்தேன். உள்ளே ஒரு லேயர் வைக்கிறதுக்கு வந்து துணி வந்து கம்மியாக இருக்குது. அதனால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வெட்டுறேன். நீங்கள் துணி வாங்கும்போது 3.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லைனிங்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி தையல் எங்கெங்கே வரும்னு சொல்லி நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆம்ஹோல் கேர்வில் தையல் வரும். ஃப்ரண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் இந்த இடத்துலலாம் தையல் வரும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கில் அதே மாதிரி ஃபோல்டிங்கில் கீழே எடுத்தோம்ல, அந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும் கட் பண்ணது போக. அந்த இடத்துல இதே பீஸ் எடுத்து வைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து பிசுறு கட் பண்ணுறதுக்கு லைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் கவனமாக பாருங்கள். இது வந்து உள்ளே வர லேயர், ஃப்ரண்ட்டோட உள்ளே வர லேயர்.
துணி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் லாஸ்ட்டாகவே பேக் பார்ட் கட் பண்ணோம்ல அதை வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த லைனுக்கு கரெக்டாக பார்த்து வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ துணி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 4 இன்ச் பக்கம் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அப்படியே இருக்கணும். இது வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற வந்து ஃபோல்டிங் சைடு. ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பேக் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு பேஸாக வச்சு அதைத்தான் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். ஆம் ஹோல் சைடையும் வரைஞ்சிக்கணும். ஆம் ஹோல், ஷோல்டர், நெக்கில் வந்து கொஞ்சம், ஏன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு மார்க்கிங் இருக்குது. லைட்டாக ஃப்ரண்ட் இறக்கத்தில் லைட்டாக ஒரு வரைஞ்சிட்டு இதில் வந்து நான் நெக்கு வந்து அதே மாதிரி வரையலை, பேக் பார்ட் மாதிரியே வரையலை. எவ்வளோ இறக்கம் இருக்குது அதை மட்டும் லைட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு உள் லேயர் இது வந்து நல்லா இறக்கமாக இருக்கணும். அதனால் ஒரு 7.5 வரைக்கும் வச்சுக்கிறேன். 7.5 மார்க் பண்ணிட்டு இந்த கோடு போட்டிருக்கோம்ல அதுலேருந்து 2.5 ஸ்ட்ரைட்டாக மேலே ஷோல்டரில் ஒரு ஜாயிண்டிங், கீழே ஃப்ரண்ட்டில் ஒரு ஜாயிண்டிங். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நெக்கு கட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நெக்கு வரைஞ்சி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வரைகிற மெத்தட் வந்து சைடில் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஃபுல் அங்கின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஃபுல்லாகவே இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. அதில் இந்த மாதிரி தான் டிசைன் வந்துருக்கும். ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்க லேயர் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே நான் இந்த இது இப்போ தான் கட் பண்ணுறேன். அதனால தான் 2-3 டைம் மார்க் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு வரைஞ்சனையுமே நெக்கு மேலே வர மாதிரி இருக்குது. மறுபடியும் 1 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணுறேன். ஷோல்டரில் 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். அந்த டாட்டையும் ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு முன்னாடி 4 இன்ச் விட்டுருக்கோம்ல அதையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே இருக்க லேயர் வந்து நம்மளுக்கு நல்லா இறக்கமாக இருந்தால் தான் ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜிப்லெஸ் தானே, அதனால் அதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இறக்க வரணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். சென்ட்ரு வந்து கரெக்டான அளவில் இருக்க இந்த மார்க்கிங்கில் ஒரு நாட்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு பேஸ் லைன். இதை தைக்கிறதுக்கு இந்த நாட்ச் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஃபோல்டிங் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 துணியையும் ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். கீழே நாட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு லைன் இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த நாட்சில் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் லோவாக வரணும் நெக்கு உள்ளே இருக்க லேயர். அதனால் 2த்தையும் ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். 2 ஃபேப்ரிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 7.5 மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா, மேலே ஷோல்டரில் 1 இன்ச் மார்க்கு, அப்புறம் இந்த 7.5 அந்த 7.5 எந்த நேராக போகுதோ, எப்படி நேராக போகுதோ அதில் ஒரு லைன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நெக்கு இறங்கி வந்திருக்கு. நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இறங்கி வரும். கரெக்டாக எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு வச்சுட்டு 2 துணியையும் இப்போ கட் பண்ணுறேன். இந்த இடத்த மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நானே 2-3 வாட்டி தான் கட் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே இருக்க லேயரோட துணி வந்து நெக்கு இறக்கமாக இருந்தால் தான் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை விளக்கிட்டு. அதனால தான் இப்படி வந்து 2-3 டைம் கட் பண்ணுறேன். ஆனால் நெக்கு 7.5 வச்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்குது.
நீங்கள் கட் பண்ணும்போது 7.5 வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட உள்ளே இருக்க லேயர் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கெல்லாம் தையல் வரும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். ஃப்ரீ சைஸ் தான். தைச்சி முடித்தா 44 இன்ச்சு சைஸுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டாட்டெல்லாம் பிடிக்கணும். இதுலேயும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அளவு பேக்கில் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதை வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் கொடுக்கணும். 8 இன்ச் போல தான் வருது. எனக்கு 10 இன்ச் தேவைப்படுது. அகலம் நீளம் வந்து அதில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இதில் சைடில் வந்து ஜாயின் பண்ணணும். நார்மலாக இப்போ ப்ளவுஸ் போடுறதா இருந்தால் இந்தளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் தைக்கிறதே 44 இன்ச்சுக்கு, 36லேருந்து 44 இன்ச்சுக்கு தைக்கிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக ஸ்லீவோட அகலம் வந்து பத்தாது. 2 சைடுமே துணி வந்து ஜாயின் பண்ணி கொடுத்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். தனியாகவே நான் அது வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக. இப்போ இருக்க பீஸில் வந்து எதெல்லாம் வந்து ஜாயின் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன். 1 மீட்டரில் இவ்வளோ தான் துணி. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் வர்ற உள்ளே வர லேயரு, ஸ்லீவு, இதை தான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட் வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் இன்னொரு துணியில் கட் பண்ணி தைப்பேன். இப்போ மிச்சம் இவ்வளோ தான் துணி 1 மீட்டரில். இது வந்து ரேஷன் கிளாத்தில் அவுட்லைன் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் பார்ட் ரேஷன்லேயே துணி நிறையா இருக்கங்காட்டிக்கு அந்த கிளாத்தையே 2 லேயராக வச்சு ஃப்ரண்ட்டுக்கு தைச்சிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அது போக இதில் பெயிண்டிங் வேறு இருக்குது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது. அதோட வீடியோவும் வரும், பாருங்கள். ஃப்ரண்ட்டு வரையும் போது ஒரு 1.5 அல்லது 2 இன்ச் போல் கீழே இறக்கமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க லேயரை எடுத்து ஃபீட் பண்ண முடியும். அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தான் மார்க் பண்ணுறேன். தைக்கும்போது வந்து நான் 2 இன்ச் போல் விட்டுட்டு தைச்சிருவேன். பேக்கோட அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கும், நெக்கோட ஹைட்டு, ஆம் ஹோல் எல்லாமே. ஆனால் என்ன 2 இன்ச் வந்து ப்ளஸ்ஸாக வைக்கணும். இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டோட மெயின் பார்ட் இது. லைனிங்கில் துணி பத்தலை, அதனால தான் நான் வந்து ரேஷனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்லீவோட துணி வந்து எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ஃபுல்லாக கட் பண்ணலை, ஜாயின் பீஸ் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பீஸில் வந்து ஸ்லீவோட லைனிங் கிளாத் எடுத்து வைக்கிறேன். இந்த 2 பீஸுமே கீழே வர பாட்டம் ஃப்ளீட்ஸ் எடுத்து வைப்போம்ல, ஒரு மீட்டருக்கு, ஃப்ரண்ட்டில் 1 மீட்ரு, பேக்கில் 1 மீட்ரு, அதுக்கான மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இந்த 2 இருக்குது. இதில் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற இன்னர் லேயர், அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பேக் பார்ட்டு இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை தைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது.
இந்த துணிக்கு இன்னர் லேயருக்கு வந்து அதுக்கும் இப்போ கட் பண்ண போகிறேன். ரேஷன் கிளாத்தில் வந்து மீதி துணி வந்து இருந்துச்சு, அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அது மேலே இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளே வர இன்னர் லேயர் எடுத்து வச்சு கட் பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து 3.5 மீட்டர் கண்டிப்பாக ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி லைனிங் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாதான் நீட்டாக வந்து தைக்க முடியும். சீக்கிரமாக தைச்சிடலாம். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது.